மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடைபோடுகிறது. குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 குரு பயிற்சி வரப்போகுது. ஸோ இந்த குரு பயிற்சியில் எல்லாருக்குமே என்னென்ன மாதிரியான நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்காங்க. யாம் இருக்க பயமே அருண்குமார் சார். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. உலகெங்கிலும் இருக்கக்கூடிய குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். 2025 இந்த குரு பயிற்சியானது வந்து தனுசு ராசி நேயர்களுக்கு வந்து என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் சார்? ஸோ இந்த குரு பயிற்சியை கொஞ்சம் கலக்கத்தோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் தனுசு ராசிக்காரர்களும் ஒருத்தவராக இருந்திருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அர்த்தாஷ்டம சனி அவங்களுக்கு வந்திருக்கிறதுனால அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் இருக்கத்தான் செய்கிறது. பட் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த குரு பயிற்சியில் மிகச்சிறந்த பலன்களை பார்க்கக்கூடிய ராசிகளில் முதன்மையாக இருக்கக்கூடியது அவர்களும் ஒருத்தவங்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுவரைக்கும் ராசிக்கு 6வது இடத்துல இருந்த குரு சமசப்தமமாக 7வது இடத்துக்கு வரார். ஸோ தனுசை பொறுத்த வரைக்கும் எதை நினைச்சு அவங்க கவலைப்படவே தேவையில்லை. உண்மையை சொல்லணும்னா தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் அடுத்த 12 மாதம். கடந்த காலத்தில் இருந்து வந்த பல வழிகள் எல்லாமும் அவர்களுக்கு மாறும். ஏன்னா தனுசு ராசிக்காரர்களை வந்து யாரை கேட்டாலும் இந்த 7.5 சனின்னு ஒன்று நடந்திருக்கு அவங்களுக்கு. அந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்தே வாழ்க்கையில் ஒரே பிரச்சனை, கஷ்டம், நெருக்கடி, அழுத்தம், அன்னைக்கு பட்ட அடியிலிருந்தே எங்களால் மீள முடியல அப்படின்னு நினச்சி பல பேர் புலம்பிக்கிட்டே இருந்திருப்பாங்க. பட் அந்த வழிகள் அத்தனையும் மாறுபடக்கூடியதாக இந்த பீரியட் இருக்க போதுன்னே சொல்லலாம். 7வது இடத்துல குரு வர்றதுனால பல காதல் திருமணங்கள் இந்த வருஷத்துல கைகூடக்கூடியதாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும். குடும்ப வாழ்க்கையில இருந்து வந்த சிக்கல்களும் சுணக்கங்களும் அவர்களுக்கு தீரக்கூடியதாக இருக்கும். தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4வது இடத்துல தொழிலுக்குரிய காரகனான சனி பகவானே போய் அமரும் போது தொழிலில் பல முடிவுகளை எடுத்து வந்து பல பயங்கரமா சக்சஸ் பண்ணுவாங்க. ஏன்னா லாஸ்ட் 1.5 வருஷமா தனுசு ராசிக்காரர்களை நீங்க யாரை கேட்டு பார்த்தாலும் ஏதோ ஒரு சூனியம் வச்ச வீட்டில் வாழற மாதிரி தாங்க நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் அர்த்தாஷ்டமத்துல இருந்த ராகு. 4ல் ராகு இருந்துச்சுன்னா ஒன்று தாய் ஆட்டி படைச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா மனையிலே ஒரு பெரிய குழப்பத்தை கொடுத்துருக்கும். 4ல் ராகு இருந்துச்சுன்னா ஒன்று தொழில் ஆட்டி படைச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா தாய் ஆட்டி படைச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா மனை ஆட்டி படைச்சிருக்கும், அப்படி இல்லைன்னா பல்வேறு விதமான வாகன விபத்துகளை அவர்கள் தாண்டி வந்திருப்பாங்க இந்த 18 மாசத்துல. பட் நான் மேலே சொன்ன அந்த சிக்கல்கள் அத்தனையும் அடியோடு மாறிடும். அப்போ அம்மாவுக்கு ஏதாவது மருத்துவ செலவு செஞ்சுட்டு இருந்தாங்க அல்லது உடல் ரீதியான சிக்கல்கள் இருந்துச்சுன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த கவலைகள் எல்லாமும் மாறுபடும். அவங்களுடைய தாய் இவர்களை நினைத்து சந்தோஷப்படுவாங்க, இவங்க அவங்க அம்மாவை நினைச்சு சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை தரும். வீட்டுக்குள்ளே பல பேர்த்துக்கு சர்வம் புகுந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு அல்ல. கடந்த 1.5 வருஷத்துல தனுசு ராசிக்காரர்கள் யாரை கேட்டாலும் ஒன்று வீட்டை சுற்றி பாம்பு மேயிற மாதிரி இருக்கும், அல்லது வீட்டுக்குள்ள சர்வம் வந்து போகும், அப்படி இல்லைன்னா சர்வ கனவுகள் அவர்களுக்கு அதிகமாக தோன்றி இருக்கும். அந்த சிக்கல்கள் எல்லாமே மாறும். வண்டி எத்தனை வண்டி வச்சுருந்தாலும் சரிதான், நல்ல காலையில் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போகிறோம், பார்க்கிங்லேயாவது ஒரு கோடு போட்டு அதுக்கு ஒரு 10 செலவு பண்ணிட்டு இருந்தோம்னு சொல்லி பல தனுசு ராசிக்காரர்கள் புலம்பி இருப்பாங்க. அந்த சிக்கல்கள் எல்லாமே சேரும். தொழில் வந்து இன்னைக்கு ஒரு பிரான்ச் வச்சிருக்கிறவங்களாம் அந்த அடுத்த 2.5 வருஷத்துல 10 பிரான்ச்சஸ் போட்டு வேலை செய்யக்கூடிய அடிப்படையில் அவர்களுக்கு பிஸ்னஸ் அண்ட் கரியர்லாம் பயங்கர பீக்கில் இருக்குன்னே நான் சொல்லுவேன். ரொம்ப குறிப்பாக 7ல் குரு வந்தாலும் குருச்சந்திர யோகத்தோடு அவர்கள் இந்த வருஷத்தை அணுக போகிறார்கள். அப்போ பல முடிவுகளை துணிவோடு செயல்படுத்தி சக்சஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு குழப்பத்திலே இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி அந்த முடிவுகளை எடுத்து அதில் பெரிய வெற்றிகளை அடையக்கூடிய சூழ்நிலையை தரும். எதிர்பார்த்திராத தனவரவு இருந்தே தீரும். இந்த 1.5 வருஷமா என்னதான் முயற்சி பண்ணா கூட கையில் காசு வச்சு செலவு பண்ண முடியலையே நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் கட்டுக்கட்டாக பணத்தை வைத்துக்கொண்டு செலவு பண்ணக்கூடிய ஒரு பொற்காலம் இந்த காலம்னே நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லை, தனுசு ராசிக்காரர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்ற பலன் உண்டு. விரும்பிய துறையில் அவங்களுக்கு சீட்டு கிடைக்க போகிறது. பல பேருடைய வெளிநாடு கனவுகள் இந்த காலகட்டத்தில் நனவாகும். ஸோ வேற நாட்டுக்கு போய் வேலை செய்யணும், வேற நாட்டுக்கு குடிபெயரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பிஆர் கிடைச்சா அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பை இந்த பீரியட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் அடைக்க முடியாத கடன் ஏதாவது தனுசு ராசிக்காரர்கள் வச்சிருந்தாங்கன்னா, அந்த லோன் சம்பந்தமான விஷயங்கள்லாம் மாட்டிட்டு இருந்தவங்க, ஆன்லைன் சூதாட்டத்தில் போய் படத்தை இழந்தவங்க, இந்த எம்எல்ஏ மாதிரியான கம்பெனிஸ்ல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க போராடிட்டு இருந்தவங்களுடைய பணங்கள் எல்லாமும் இறைவன் புண்ணியத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் படிப்படியாக அவர்கள் அந்த பொருளை மீட்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் தருவாருங்க. ரொம்ப முக்கியமா உடல் ரீதியா பிரச்சனையில மாட்டிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்கள், மன ரீதியா சிக்கல்ல மாட்டிட்டு இருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆண்டவனுடைய அருளோடு உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் சூப்பரா இருக்க போதுன்னு சொல்லலாம். ஸோ திருமண பந்தத்தில் இணைந்து நல்லபடியா புத்தர பேரோடு ஒரு உலா வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வருடம் இந்த வருடம் அவர்களுக்கு அமையும்னு சொல்லணும். சூப்பர் சார். இந்த தனுசு ராசினியர்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க. இவங்க வந்து இந்த விஷயத்துல கவனமா இருக்கிறது கொஞ்சம் சிறந்தது அப்படின்னா என்ன மாதிரியான விஷயத்துல அவங்க கவனமா இருக்கணும் சார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தந்தையோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னா 9வது இடத்துல கேது வந்து உட்கார்ந்து இருக்கிறதுனால பூர்வீகம் சம்பந்தமான சொத்து புத்து விஷயங்கள்ல சில சிக்கல்கள் ஏற்படும். தந்தையோடு உடன் பிறந்தவர்களால் சில கருத்து மோதல்களை ஏற்படுத்தும். அப்போ ஊருக்கு திருவிழாவுக்கு போனாலும்
போனாலும் ஒரு நல்லது கட்டத்துக்கு போனாலும் ஸோ கொஞ்சம் அவங்ககிட்டலாம் சுதாரிச்சுட்டு இவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து பொறுமையாக வந்துட்டாலே போதும். அப்படி இல்லாட்டி இவங்களே தப்பு பண்ணலனாலும் இவங்க அப்பா பண்ணுற தப்புக்கு இவங்களுக்கு பேர் கெட்டு போயிடும். அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அர்த்தாஷ்டமத்தில் சனி வர்றது ஒரு பக்கம் தொழில்முறை சார்ந்த விஷயங்களுக்கு பெரிய வளர்ச்சின்னு நம்ம சொன்னாலும் 4ல் சனி இருக்கும் பட்சத்தில் தாயோட உடல் நலத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தாயோடு சின்ன சின்ன விஷயங்களில் விட்டு கொடுத்து போகணும். அப்படி இல்லைன்னா அம்மாவோட தேவையில்லாத கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தும். 3ல் ராகு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஷிப் விஷயத்தில் கொஞ்சம் கவனம். எந்த கூட்டாளிகளோடு இவர்கள் பேசுகிறார்களோ பழகுகிறார்களோ அவர்களிடத்தில் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட்டால் இவருடைய வாழ்க்கை 3ல் ராகு இருக்கிறதுனால நண்பர்களோடும் பழக்க வழக்கத்தோடும் இவர்கள் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும். ஸோ இவங்க யாரோட சேர்றாங்க பழகிறாங்கன்றதை பொறுத்து இவங்களுடைய அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் எப்போவுமே அமையும் நான் சொல்லுவேன். அப்போ நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து இவங்க பழகிட்டாலே போதும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் இவங்க கவனமாக இருந்துட்டா போதும். இவங்களுடைய வாழ்க்கையே ஒரு பெரிய தெளிவாயிடும். இந்த தனுஷ் ராசி நேரில் வந்து நிறைய விஷயங்கள் நல்லது நடக்கும், சில பிரச்சனைகளை சந்திப்பாங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? இவங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா எந்த கடவுள் வழிபாடும் பரிகாரமும் பண்ணால் இன்னும் சிறந்ததாக இருக்கும் சார்? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களுடைய ராசிக்கு அதிபதியாக வருவதே குரு பகவான் அப்படின்றதுனால சிவபெருமானுடைய திருக்கோவில் எது இருந்தாலும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வியாழக்கிழமை அன்னைக்கு இவங்க கொண்ட கடலை மாலை சாத்தி வழிபட்டுட்டு வர்றது ஒரு ரொம்பவே மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். முடிஞ்சா ஒரு படியில் அந்த கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் எடுத்துட்டு போயிட்டு இவங்க கையால் ஒரு 10 பேத்துக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்தாங்கன்னா அந்த அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இவர்களுக்கு இல்லாமல் போகும் அப்படின்றது தான் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இதை மட்டும் செஞ்சாலே போதும். அவர்களுக்கு புதிய பட்டமும் புதிய பதவியும் புதிய பொறுப்பும் புதிய புகழும் வந்து அவங்கள அலங்கரிக்கக்கூடியதாக இருக்கும். சூப்பர். அதாவது வந்து உடல் அளவுலையும் சரி மனதளவுலையும் சரி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ராசிகளில் தனுஷ் ராசியும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. தேங்க்யூ சார். மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடிக்கும் குட் பேட் அக்லி வெற்றி நடை போடுகிறது.